ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீ கடை கஜடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டீ கடை கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 125 ml அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சு இதில் இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா சர்க்கரை பொடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்சிட்டு அப்புறமா முட்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இதை சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 125 ml அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா சர்க்கரை முட்டை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ செய்யும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைன்னா மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரோ இல்லை மஞ்சள் பொடியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் மிதமான சூட்டில் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து நான் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உள்ள எல்லாம் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.